இப்போதைக்கு நேபாளல கலவரம் அடங்கிருச்சா இல்ல புரட்சி முடிவுக்கு வந்துச்சுன்னா கிடையவே கிடையாது. அதுக்கு முக்கியமான நபரா யார பாக்குறாங்கன்னா காத்மாண்டு மேயரா இருக்கிற பாலன் ஷா அவர் தான் முக்கியமா பாக்குறாங்க. யார் இந்த பாலன் ஷா? இவர் என்ன மிகப்பெரிய மக்கள் போராளியா இல்ல மக்களுக்கான உரிமை போறத பங்கெடுத்தவரா இல்ல மக்களுக்காக போய் களத்துக்கு போய் எங்கேயாச்சும் வேற நாடுகள் அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. வடசென்னை படத்துல ஒரு டைலாக் வரல, ஜன சூடாச்சு அதிகாரம் எங்கேயோ தூக்கி கூட. அதபடி இந்த மாணவர்கள் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் இவங்க ஸ்ட்ரென்த்ங்கிறது பல லட்சம், அங்கங்க சாதாரண 50,000 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் பேர் கூடுறாங்க. வேலையில்லா இளைஞர் பட்டாளத்தை இணைத்துக் கொண்டு தெரு வீதிகள்ல கண்ட இடத்துல எங்கெல்லாம் ஆடம்பரம் தென்படும் அதெல்லாம் அடிச்சு நொறுக்குன்னு அவங்க நாடாளுமன்றம், அதே போல விமான நிலையம், அதே போல வங்கிகள், காவல்துறை எதையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு சூறையாடினாங்க. நேபாளத்தோட முன்னாள் பிரதமர் சாலர்தாத் அவருடைய வீடு வந்து அவங்க தீ வைக்கிறாங்க. அவரு பாவம் இங்க ஓடி பாக்குற ஒண்ணும் இல்ல. கடைசியில அந்த தீயில அவருடைய மனைவி படுகாயமுற்று மருத்துவமனையில சேர்க்கப்படுறாங்க. மருத்துவமனையில உயிர் போறாங்க. அதே போல இவருக்கும் படுகாயம். அதே போல உள்துறை அமைச்சர் அவரை மாணவர் கூட்டம் துரத்திட்டே போய் அவர் ஒரு ஆத்துல தெளிவுறாங்க. அரசாங்கத்தால் தாக்கு பிடிக்க முடியல. பொதுவா இந்த நேபாள் அப்படிங்கிற நாட்டை கொஞ்சமா தெரிஞ்சுட்டு உள்ள போனாதான் நாங்க ஏன் இந்த புரட்சி வந்துச்சு, ஏன் இந்த சிக்கல், இதுக்கு முன்னாடி இந்த நாட்டுல புரட்சியே நடக்கலையா அப்படிங்கிற காரணம் நமக்கு தெரியும். அந்த வகையில நேபாள் நம்ம எப்படி பார்த்தாலும் உலகத்துல இருந்த ஒரு இந்து நாடு இருந்தனா 2008 வரைக்கும் இந்து நாடா அறிவிக்கப்பட்டுருச்சு. ஏன் அதன் காரணம் அப்படின்னா கிபி 11ஆம் நூற்றாண்டு, அந்த 11ஆம் நூற்றாண்டுல தான் நேபாளத்தை உழுக்கும் ஜென்சி ஜெனரேஷன் போராட்டம். பொதுவா ஜென்சி அப்படின்னா நம்ம பார்வை என்ன, அவங்க என்னங்க சமூக ஊடகம் பார்ப்பாங்க, ரீல்ஸ் போடுவாங்க, கமெண்ட்ஸ் அடிப்பாங்க, ஜாலியா ஊர் சுத்துவாங்க. நம்ம சொல்ற இந்த கட்டுப்பாடு குடும்பம் இதெல்லாம் கண்ணாமன்னா செஞ்சுட்டு சம்பாரிச்சு வாழ்க்கை ஜாலியா இருக்கணும், இவ்வளவுதான் அவங்களுடைய நோக்கம். அவங்களால அரசியல் செய்ய முடியாது, அவங்க அரசியல்னால என்னன்னு தெரியாது, எல்லாரும் அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க ஏமாத்திடுவாங்க, இப்படின்னு பல்வேறு கருத்தாளர்கள் கதை எங்க போனாலுமே. ஆனா தொடர்ச்சியா ஒரு 10 ஆண்டு காலமாக உலகத்தில் பல்வேறு நாடுகளில் நடந்த கிளர்ச்சிகள், போராட்டங்கள், ஆட்சி கவுப்புகள், அரச மாற்றங்கள், அடிப்படை பொருளாதார மேம்பாடு, இது எல்லாத்திலையுமே இந்த ஜென்னக்ஸோட பங்களிப்பு இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. அதுக்கு சிறந்த உதாரணம் அரபு புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அரபு வசந்தம் பாராட்டினாங்க. அது வெறும் பேஸ்புக்ல கொடுக்கப்பட்ட தகவலால ஒவ்வொரு முறை திரண்டு கடைசியாக ஒரு பெருங்கூட்டம் திரளது. அதன் மூலம் அரபு நாடுகள்ல பல்வேறு நாடுகள்ல ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும். இதை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அதே வகையில கடந்த 2022ஆம் ஆண்டு நமக்கு அண்டை நாடா இருக்க இலங்கையில இதே போல ஒரு பெரிய கிளர்ச்சி. அங்க இருந்த பொருளாதார சிக்கல்கள், பணவீக்கம், மக்களோட வாங்கும் திறன் கம்மியாயிடுச்சு, அரசுகள் ரொம்ப கடுமையான வரி, இதை எடுத்து ஒரு பெரிய புரட்சி. அப்ப இலங்கையோட குடியரசுத் தலைவர் அந்த மஹிந்தா ராஜபக்சே அவர்கள் பயந்துகிட்டு ஓடி போய் ஹெலிகாப்டர் பிடிச்சது, ஏரோப்ளேன் ஏறி பறந்தது, பெட்டியோட அரசியல் அதிகாரம் படுத்த குடும்பம் ஓடுனது, இதெல்லாம் பார்த்தோம். அதன் பிறகு ஆட்சி கவிழ்க்கப்பட்டு தேர்தல் நடக்குது. அதுல இடதுசாரிகள் முன்னணி வெற்றி பெற்று இப்போ ஒரு ஆட்சி அங்க போயிட்டு இருக்கு. அதே போல அதை தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு பங்களாதேஷ்ல ஒரு புரட்சி நடக்குது. பங்களாதேஷ் இதே போல இளைஞர்கள் ஒன்று கூடி ஏற்கனவே இருக்க ஆட்சி முறை, ஏற்கனவே இந்த ஆட்சியாருக்கு தொடர்ச்சியாக பையன் பேரன் அப்படி ஒரே குடும்ப ஆட்சியா இருக்குது, இவங்க எல்லாம் சுத்தி திருடிறாங்க சார். அதுக்கு எதிராக மிகப்பெரிய போர்க்குழல், முக்கியமா ஊழல் முன் வச்சு போராடினாங்க. அங்கேயும் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ஒரு புதிய பிரதமர், ஏற்கனவே மக்களுக்கு நன்கு அறிமுகமான முகமது யூனிஸ், அவர் எல்லாத்துக்கும் பொருளாதார நிபுணர், அவரு தலைமையிலான ஒரு அரசாங்கம் அமைஞ்சது. இது அடுத்து அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்தோனேஷியால இதே போல ஒரு புரட்சி 2025 ஆரம்ப கட்டங்கள்ல அங்கேயும் ஆட்சி மாற்றங்கள் அதிகாரம் நடந்துச்சு. அதன் கடைசி தொடர்பாக 2025 செப்டம்பர் மாதத்துல நேபாள ஜென்சியோடைய புரட்சி தொடங்குச்சு. இதோடைய ஆரம்ப கட்டமும் பொதுவா நமக்கு தெரியும். ஒரு புரட்சிங்கிறது இருக்கிற அரசியலமைப்பை தூக்கி எறிஞ்சு புதுசா மாத்துறது, இதுதான் ஒரு தலைகீழ் மாற்றம் நம்ம சொல்லுவோம். இந்த புரட்சி 2 வகைப்படும். ஒண்ணு இடதுசாரி தன்மையில இருக்கும். இடதுசாரி தன்மைங்கிறது 1917 ரஷ்ய புரட்சி, சீன புரட்சி, கியூபா புரட்சி, இதெல்லாம். அதே போல வலதுசாரி தன்மையிலையும் புரட்சி நடக்கும். இதுதான் புரிஞ்சுக்க வேண்டியது. அந்த வகையில தற்போது நடந்திருக்க இந்த ஜென்சி புரட்சிங்கிறது வலதுசாரி புரட்சின்னா அரசியல் பொதுவா பார்வை வைக்கிறாங்க. ஏன் இந்த பார்வையை கொண்டு வராங்கன்னா, இந்த புரட்சி நடத்தின குழு, அதை கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. பொதுவா அந்த புரட்சி நடத்தினா மிகப்பெரிய இயக்கம் கட்சிமாங்களே. ஆனா இது குழுங்கிறது பேஸ்புக் இந்த மாதிரி இதுல இணைக்கப்பட்ட ஒரு ஜென்சி குழு தான். இதுல தலைமை நிர்வாகி, இடைக்கால நிர்வாகி, கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது. ஊழல் ஒழிக்கணும், ஏற்கனவே தொடர்ந்துட்டு இருக்கிற பரம்பரை ஆட்சி, நம்ம சொல்லுவோம் வாரிசு அரசியல், அதை முடிவுக்கு கொண்டு வரணும், புதிய அரசு அமையணும், பழைய இருந்த யாரும் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்களுடைய கடைசி கோரிக்கையில ஒரு இடைக்கால கோரிக்கை என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இவங்க சொல்ற அந்த மக்களாட்சியை விட நேபாள முன்னாடினா கடந்த 2008ஆம் ஆண்டு வரைக்கும் நேபாளத்துல மன்னர் தலைமையிலான ஆட்சி தான் நடந்துச்சு. அந்த ஆட்சியே பரவாயில்ல, அதனால மன்னரே நீங்க திரும்பி வாருங்கள், மக்கள் நாங்கள் காத்திருக்கிறோம், இப்படிங்கிறது அந்த ஜென்சி புரட்சியுடைய இறுதி கோஷமாக அல்ல முக்கிய கருப்பொருளாக இருந்ததுங்கிறதா அரசியல் விமர்சனம் பெருசா வந்திருக்கு. பொதுவா இந்த நேபாள் அப்படிங்கிற நாட்டை கொஞ்சமா தெரிஞ்சுட்டு உள்ள போனாதான் நாங்க ஏன் இந்த புரட்சி வந்துச்சு, ஏன் இந்த சிக்கல், இதுக்கு முன்னாடி இந்த நாட்டுல புரட்சியே நடக்கலையா அப்படிங்கிற காரணம் நமக்கு தெரியும். அந்த வகையில
நேபாள் நம்ம எப்படி பார்த்தாலும் உலகத்துல இருந்த ஒரு இந்து நாடு இருந்தனா 2008 வரைக்கும் அது இந்து நாடா அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு நேபாள் அப்படிங்கிறது. ஏன் அதன் காரணம் அப்படின்னா, ஒரு பக்கம் இந்து நாடாக நேபாள் அறியப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அதை வரலாற்றின் பக்கங்கள்ல புரட்டினா கிமு காலத்துல, கிமு 300 ஆண்டுகள்ல புத்தர் அங்குதான் தோன்றினார். அங்கதான் பிறந்தார். புத்தர் பிறந்த ஊர் அது. அங்க இருந்த புத்தர் அங்கிருந்த ஒரு குடியாட்சி முறையை மறுத்து இல்ல மக்களாட்சி, இதை விட இன்னும் இணக்கமான ஆட்சி, சகோதரத்துவமான ஆட்சி வேணும்ட்டு அவரு தியானத்துக்கு வராரு. பின்னாடி ஒரு ஆட்சி உருவாகுது. அதன் பிறகு நேபாளத்தில் உருவான ஆட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகளுக்கு புத்த மதத்தை சார்ந்த ஆட்சி தான் அங்க இருந்தது. சரியா பார்த்தோம்னா பௌத்த நாடா இருந்துட்டு இருந்த நேபாள் எப்ப இந்து நாடுங்கிற இதுக்கு மாறுதுன்னா, நமக்கு இந்திய வரலாற்று நன்கு அறியப்பட்ட சாளுக்கிய வம்சம் புலிகேசர்கள், அந்த சாளுக்கிய வம்சம், அதுல கீழே சாளுக்கிய வம்சங்கள் போர் தொடுத்து நேபாளத்தோட 3 பிரதேசங்களை கைப்பற்றாங்க. அந்த பிரதேசங்கள் அன்னைக்கு குறுநில ஆட்சி தானே, அதை கைப்பற்றி அவர்கள் தான் ஒருங்கிணைந்த நேபாளத்தை உருவாக்குறாங்க. அதன் பிறகுதான் அது இந்து நாடுன்னு அறிவிக்கிறாங்க. ஏன்னா கீழே சாளுக்கிய மன்னனுடைய மதம் இந்து மதம், அதெல்லாம் இந்து நாடா மாறுது. அதுக்கப்புறம் வரலாறு அப்படியே போயிட்டு இருக்கு. 1756 நேபாள ஒரு முக்கியமான வருடம். ஏன்னா அப்பதான் அந்த ஆட்சி முறையில முக்கியமாக பிருத்திவி நாராயண ஷா அப்படிங்கிறவர் ஆட்சி பொறுப்புக்கு வராரு. இந்த பிருத்திவி நாராயண ஷாக்கு அப்புறம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஷா குடும்பத்தின் ஆட்சி தான் நிறைவேற்றி. அது ஒரு மன்னர் ஆட்சி முறை. அதன் தொடர்ச்சியா ஷாவுடைய ஆட்சி கவிக்கப்பட்டு அவருடைய ராணுவ தளபதியா இருந்த ராணா அவருடைய ஆட்சி உருவாகுது. அதன் பிறகு ராணா குடும்ப ஆட்சி இருக்குது. கடைசி 1950 ராணாவுடைய ஆட்சி, அந்த ராணா குடும்பத்துடைய ஆட்சி இந்திய அதிகாரத்துக்கு எதிராக இருந்துச்சு. 2வது நேபாளுக்கு மேல இந்த திபெத்தை முற்று முதலாக சீனா கபலீகரம் பண்ணிருச்சு. அப்ப சீனாவோட ஆதிக்கம் நேபாளுக்கு வரலாங்கிறப்ப அது ஒரு இந்து நாடா இருந்ததுனால இந்திய அரசாங்கத்தோட கூட உதவி கேட்கிறாங்க. அதன் அடிப்படையில முன்னாடி இந்த ஷா மன்னர் ஆட்சியை மீண்டும் 1951 நேபாளத்தில் நிறுவப்படுது. அதுக்கு முக்கிய காரணம் இந்திய அரசுடைய அழுத்தம், இங்க இருந்த பாதுகாப்பு, இதை வச்சுதான் அங்க ஷா ஆட்சி வருது. அதுல 2008 வரைக்குமே அங்க மன்னர் ஆட்சி தான் நிலவனுச்சு. இந்த 2008ங்கிறப்ப இந்த 2006ஆம் ஆண்டு அங்க ஒரு மிகப்பெரிய சிக்கல் உண்டாகுது மன்னர் குடும்பத்துல. அங்க இருந்து இளவரசர் ஒருத்தருக்கு திருமணம் ஏற்பட அதுல கொஞ்சம் சிக்கல். அதுல அவர் குடும்ப உறுப்பினர் மொத்த பேரை 16 பேரை சுட்டு கொன்னுடுறாரு. அதே நேரத்தில் நேபாளத்தில் இந்த மன்னராட்சியை எதிர்த்து தொடர்ச்சியாக இடதுசாரி குழுக்களாக இருக்கிற மாவோயிஸ்ட் அந்த அமைப்பு அங்க தொடர்ச்சியா போராடி இருக்காங்க. அதெல்லாம் மார்க்சிய அமைப்புகள், அதெல்லாம் முற்போக்கு ஜனநாயகங்கள் போராடிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் போராடி கூட மன்னர் ஆட்சி 2008 தான் முடிவுக்கு வந்துச்சு. 2008 கிட்டத்தட்ட 8 கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து, இந்த இடதுசாரிகள், ஜனநாயக கட்சிகள், அங்க இருந்த காங்கிரஸ், நேபாள காங்கிரஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடத்தி 2008 தான் அங்க இருக்கிற அரசை முடிவுக்கு கொண்டு வராங்க. அது வரைக்கும் நேபாளம் ஒரு மன்னராட்சி நாடு. அதன் பிறகு அது மேதகு மன்னராட்சி நாடு. அதன் பிறகுதான் அது மக்கள் ஜனநாயக குடியரசுங்கிற பேரோட மக்களாட்சி முறைக்கு வருது. அப்பதான் தேர்தல் நடைமுறை, அதுல இங்க எம்பி எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறது எல்லாம் அங்க நடைமுறைக்கு வருது. இதுதான் நேபாளத்துடைய சுருக்கமாக மக்களாட்சி உருவான வரலாறு. அதுல ரொம்ப சுவாரஸ்யமா 2006 எழுதுவாங்க, இந்த மன்னராட்சி முறை முடிவுக்கு வரதுக்கு முன்னாடியே மாவோயிஸ்ட் கட்சியோட அழுத்தத்தின் காரணமாக அந்த போராளி குழுக்கு அதிகமா உருவாகி காத்மாண்டு சமவெளி முழுமையா கைப்பற்றிட்டாங்க. இன்னைக்குமே காத்மாண்டு சமவெளி தான் நேபாளத்துடைய ஹார்ட் ஆஃப் சிட்டிம்பாங்க. அங்க இருந்தா எல்லா அரசியல் எல்லாத்துக்கும் போகுது. முக்கியமான எல்லா ஆவணங்கள், முக்கியமான அரசு படைகள் அங்கதான் இருக்கு. அந்த இடத்த மாவோயிஸ்ட் போர் படைகள் போரிட்டு அங்கிருந்த ராணுவத்தை தோற்கடிச்சு அதை தங்கள் ஆளுகை கொண்டு வந்ததுக்கு அப்புறமே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அது வரைக்கும் அங்கிருந்த மன்னராட்சியை மரியாதையா வீட்டுக்கு போங்கள் மகாராஜாவே அப்படிங்கிற கோஷம் எல்லா இடத்தையும் எழுந்தது. அதன் மூலம் 2008 மன்னராட்சி முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கு முக்கியமாக இடதுசாரி மாவோயிஸ்ட் அமைப்புடைய தாக்குதல்கள் மற்றும் அதனுடைய அரசமைப்பு எல்லாம் காரணமாக தான் அங்கு நடந்து முடிஞ்சு. அதோட மீதி ஜனநாயக சேர்த்துக்கிட்டாங்க. அது முடிஞ்சவன ஒரு புரட்சி நடந்த கணக்கு தான். கிட்டத்தட்ட எல்லா இடத்துல அந்த அரசு படைகள் பின்வாங்கி அரசு படைகளோட அதிகாரத்தை குறைச்சிக்கிட்டாங்க. மன்னர்ங்கிற பட்டம் துறக்கப்பட்டது. மன்னருக்கு அரசு கொடுத்துட்டு இருந்த மரியாதைகள் மிகவும் குறைக்கப்பட்டது. மன்னர்கிட்ட இருந்த நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு அது அரசு நிலமா மாற்றப்பட்டு இப்படி அனைத்து வகையிலையும் மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களாட்சியாக 2008 தான் நேபாளம் களத்துக்கு வந்துச்சு. ஆனா 2008 களத்துக்கு வந்த நேபாளம் அதன் பிறகு முழுமையா மக்களாட்சிக்கு வந்துச்சானா அது பெரிய கேள்விதான். ஏன்னா அங்க ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த முதல் தேர்தல் தான் கொஞ்சம் சாமானியர்கள் ஜெயிச்சாங்க. அதுக்கு பிறகு வந்த தேர்தல்லாம் ஏற்கனவே மன்னராட்சியில பிரபுக்கள் இருப்பாங்கல்ல, பிரபுக்கள், ராஜாக்கள், குறுநில மன்னர்கள், அமைச்சர்கள், இவங்களுடைய வாரிசுகள் இல்ல இவங்களே நேரடியா தேர்தல் பங்கெடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி இவங்க மீண்டும் பாராளுமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மன்னராட்சியின் சாராம்சத்தோட இந்த பரம்பரை வம்ச ஆட்சி மங்கள அதன் தொடர்ச்சியாதான் நேபாள பாராளுமன்றம் விளங்குச்சு. அதனால அடிக்கடி ஆட்சி கப்பு, அடிக்கடி ஆட்சி மாற்றம், பிரதமர் மாற்றம், அமைச்சரவை மாற்றம் தொடர்ச்சியா நேபாளம் நடந்ததுனால அந்த நாட்டுல நடந்த செய்திகள்ங்கிறது அப்பப்ப வெளிச்சம் வரும், மீதி நேரம் கண்ணை மறைஞ்சு போயிடும். அந்த வகையில தொடர்ச்சியா அப்படி நடந்த ஆட்சியில 2023-24 ஒரு பெரிய சிக்கல் உண்டாகுது. 2022 தேர்தல், அதன் பிறகு ஒரு 4 கட்சி கூட்டணியில ஒரு ஆட்சி, அதுக்கு 7 கட்சி ஆதரவு தருது. ஒரு இடதுசாரி ஆட்சி தான் சொல்ல முடியும், பேரளவுக்கு ஒரு இடதுசாரி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அந்த இடதுசாரி ஆட்சிக்கு எதிராக
மீண்டும் மனராட்சியை கொண்டு வர வேண்டும்ட்டு மிகப்பெரிய அரசு குழுக்கள்ல தொடர்ச்சியா இயங்கிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த 2022 முன்களத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அதன் வரைக்கும் முதன்மையான அரசியல்ல பங்கெடுக்காம இருந்த பழைய மன்னன் ஞானேந்திர அவர்கள் 2022க்கு மேல மக்களை சந்திக்க ஆரம்பிச்சு கோயில் விழாக்கள், பண்பாட்டு திருவிழாக்கள் எல்லாத்தையும் பங்கெடுத்துக்கிட்டு அரசராட்சி நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா, அந்த பழம்பெருமைகளை பேச ஆரம்பிச்சாங்க. பழம்பெருமைகள், இந்து மதத்துடைய பாரம்பரியம், அல்ல நம்ம எப்படி செழிப்பா இருந்தோம்ட்டு முன்னாடி இருந்த பழைய வரலாற்று சூழல்கள்லாம் வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில அது கொண்டு போயிட்டே இருந்தாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த இப்ப நடந்துட்டு அந்த ஜென்சி உடைய புரட்சிகளை, கலவரம், கிளர்ச்சி எதுனாலும் சொல்லலாம். அதுக்கு முக்கியமான நபரா யார பாக்குறாங்கன்னா, காத்மாண்டு மேயரா இருக்கிற பாலன் ஷா அவர் தான் முக்கியமா பாக்குறாங்க. யார் இந்த பாலன் ஷா? இவர் என்ன மிகப்பெரிய மக்கள் போராளியா, இல்ல மக்களுக்கான உரிமை போறத பங்கெடுத்தவரா, இல்ல மக்களுக்காக போய் களத்துக்கு போய் எங்கேயாச்சும் வேற நாடுகள் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவர் ஒரு பொறியியல் பட்டதாரியா இருந்தவர். பொறியியல் பட்டதாரி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம இப்ப இந்தியாலாம் புதிய குழுக்கள் பாக்குறோம்ல, ராப் இசை குழுக்கள், ஹிப்ஹாப் குழுக்கள். அப்ப ஹிப் ஹாப் நேபாளி அப்படிங்கிற ஒரு குழுவுல 2012 இவர் போய் பாலன் இணைகிறாரு. இணைஞ்சு அந்த குழு மூலம் மக்கள்கிட்ட மிக மிக பிரசித்தி பெற்ற, ஏன்னா நம்ம சொல்ற அந்த ஜென்சிங்கிறது சோசியல் மீடியா ஹைப் தானே, அந்த ஹைப் மூலம் மக்கள்கிட்ட அறிமுகமாகிறாரு. அறிமுகம் போது அவருடைய பாட்டோட சேர்த்தே பொதுவாக சமூக கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஊழல் ஒழிப்பு, மன்னராட்சியில இருந்த மகத்துவம் இப்ப காணாம போச்சு, மக்களாட்சி ஒழிப்பு என்ன சொல்ற, மீண்டும் மன்னராட்சியே இருக்கலாங்கிற கருத்துக்கள், அதோட இந்த தொடர்ச்சியா அந்த பாரம்பரியமா ஆண்டுட்டு வராங்கல்ல குடும்ப அரசியல், அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், அவங்க எல்லாம் ஊழல் நிறைய சேர்ந்து மக்களை ஏமாத்திட்டாங்க, அதனாலதான் பொருளாதார பின்னடைஞ்சிருக்குன்னு மிகப்பெரிய பிரச்சாரத்தை தனது பாடல்கள் மூலமும் சோசியல் மூலமும் செய்கிறாரு. இதற்கு மக்கள்கிட்ட இருந்து பெரும் எழுச்சி இருக்குது. அந்த எழுச்சியை பயன்படுத்தி அவர் தேர்தல்ல நிக்கிறாரு. தேர்தல் நின்று அவருக்கு எதிராக நின்ன ஓட்டு கட்சி எல்லாத்தையும் தோக்கடிக்கிறாரு. ஏன் சொல்றேன்னா, பாலன் எந்த கட்சி சார்ந்தவரும் இல்ல, அவர் சுயேட்சையா அந்த தேர்தல் போட்டிடுறாரு. இருந்தாலும் அவருக்கு பின்னாடி பல்வேறு என்ஜிஓக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இல்ல பாலன் ஷாவுடைய முக்கிய பிரதானம் என்ன, அவர் இந்திய எதிர்ப்பு கொள்கை உடையவர். இந்தியா நம்மளை ஆக்கிரமிக்குது, இந்தியா நம்முடைய இடங்களை புடிச்சு வச்சிருக்கு, அதையெல்லாம் மீட்கணும், இந்தியா நம்ம கலாச்சாரத்தை ஒப்பிடும்போது இந்தியா ஒண்ணுமே கிடையாதுன்ட்டு இந்திய வெறுப்புணர்வை மக்கள்கிட்ட பரப்பி அதன் மூலம் ஓட்டுக்களை அறுவடை பண்ணாரு. அந்த வகையில இந்தியாவுக்கு எதிரான மனநிலையில் தான் அவர் இருந்தார். இதுதான் முக்கியமான கருத்தியல். அப்படி இந்த பாலன் ஷா தான் இருக்கிறார். அதே போல 2021-22 நடந்த மேயர் தேர்தலில் ஜெயிச்சு காத்மாண்டு மேயரா இன்னை வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்காரு. அவருடைய முன்னெடுப்பில் தான் இந்த ஜென்சிங்கிற சோசியல் மீடியா நெட்வொர்க் உருவாயிருக்கு. அந்த நெட்வொர்க் உருவாக்குறது அங்கங்க சின்னதா கிளர்ச்சி பண்ணாங்க. எப்பெல்லாம் விலைவாசி ஏறுது, அதே போல மக்கள் மேல எப்பெல்லாம் வரி சுமத்தப்படுதோ, அதே போல இந்த ஜென்எக்ஸ் ஜெனரேஷன் தொடர்புடைய கல்லூரி கட்டணம், விடுதி கட்டணம், வாகனத்துக்கான கட்டணம் இதெல்லாம் அதிகரிக்கும் போது அவங்க எல்லாம் சின்ன போராட்டம் ஆடினாங்க. அதுல உச்சகட்டமாக என்ன ஆச்சுன்னா, நேபாளத்துல இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த சோசியல் மீடியா ஹப், இந்த நேபாளி சோசியல் மீடியா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது. இதற்கு பாலன் ஷா தான் காரணம் தெரிஞ்சதுனால இந்த சோசியல் மீடியா ஹப்ல ஒரு 26 சோசியல் மீடியாவை நேபாள பிரதமர் சர்மா ஒலி அவர்கள் தடை செஞ்சு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. இந்த அறிவிப்பு வெளிவந்தோன்னா ஜென்சிகள் உடனே வீதிக்கு இறங்குங்க. வீதிக்கு இறங்கின உடனே நமக்கு எப்பயும் தெரியும், மக்கள் ஒரு அளவுக்கு தான் காவல்துறை ராணுவத்துக்கு பயப்படும். அதை தாண்டி நம்ம இந்த வடச்சென்னை படத்துல ஒரு டைலாக் வரல, ஜன சூடான்ச்சு அதிகாரம் எங்கேயோ தூக்கி எறியப்படும். அதபடி இந்த மாணவர்கள் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் இவங்க ஸ்ட்ரென்த்ங்கிறது பல லட்சம், அங்கங்க சாதாரண 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் பேர் கூடுறாங்க. இதை தடுக்கிறதுக்கு அரசுகிட்ட எந்த திட்டமும் இல்ல. இவ்வளவு பெரிய திரட்சியா அந்த ஜென்சி வருங்கிற எதிர்பார்ப்பும் அரசியல் தலைமைகிட்ட இல்ல. அதனால இந்த ஜென்சி போராட்டம் எல்லா இடங்களும் பள்ளி கல்லூரிலிருந்து வெடித்து கிளம்பி வேலையில்லா இளைஞர் பட்டாத்தை இணைத்துக் கொண்டு தெரு வீதிகள்ல கண்ட இடத்துல எங்கெல்லாம் ஆடம்பரம் தென்படும் அதெல்லாம் அடிச்சு நொறுக்குன்னு அவங்க நாடாளுமன்றம், அதே போல விமான நிலையம், அதே போல வங்கிகள், காவல்துறை எதையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் அடிச்சு ஒடிச்சு சூறையாடினாங்க. இதையெல்லாம் பார்த்த உடனே பிரதமர் ஒலி என்ன பண்றாங்க, ஐயோ நம்ம தவறா முடிவெடுத்தோன்னு அடுத்த 2 நாள்ல உங்களுடைய போராட்டத்தை ஏத்துக்கிற அந்த சோசியல் மீடியாவுக்கு தடை வச்சிருந்தாரு, அதெல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் சொன்னது ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த ஜென்சி அதோடு அதைத்தானே அவங்க அடுத்துக்கு போறாங்க. ஊழல் செய்து சேர்த்த பணத்தை மீண்டும் சமூகத்தை திருப்பி கொடுங்க, ஊழல் அரசியல்வாதிகளே நீங்கள் உங்களுடைய பணத்தை ஒப்படைத்து விட்டு கைதாவுங்க, ஊழல் அரசியல்வாதி குடும்பங்களே நீங்க நாட்டை விட்டு வெளியேறுங்க, முன்னாடி யாரெல்லாம் அரசுடைய பணத்தை இனாமா வாங்கிட்டு இருந்தீங்க அவங்களா அதை திருப்பி ஒப்படைங்க, இதெல்லாம் மக்கள் பண்ணீங்கன்னா திருடி சாப்பிடுறீங்களா, உங்கெல்லாம் பார்த்தா மக்களாட்சி மாதிரி தெரியல, இதுக்கு எங்களுடைய மன்னராட்சியே பரவாயில்ல, மன்னரே திரும்பி வாருங்கள்னு ஒரு கோஷத்தை முன் வைக்கிறாங்க. இதுதான் அதோடைய முதன்மையான சாராம்சமா இருந்துச்சு. இல்ல முக்கியமா கவனிக்க வேண்டிய இந்த போராட்டங்கள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குல்ல, அது முக்கிய அம்சமாக நேபாளத்தோட முன்னாள் பிரதமர் சாலர்தாத் அவருடைய வீடு புகுந்து அவங்க தீ வைக்கிறாங்க.
அவரு பாவம் இங்கங்க ஓடி பாக்குற ஒண்ணும் இல்ல. கடைசியில அந்த தீயில அவருடைய மனைவி வந்து படுகாயமுற்று மருத்துவமனையில வந்து சேர்க்கப்படுறாங்க. மருத்துவமனையில உயிர் வந்து போறாங்க. அதே போல இவருக்கும் படுகாயம். அதே போல உள்துறை அமைச்சர் அவரை வந்து மாணவர் கூட்டம் துரத்திட்டே போய் அவர் ஒரு ஆத்துல தெளிவுறாங்க. காவல்துறைக்கு வந்து முயற்சி எடுத்து எப்படியா தடுக்க பார்த்தா காவல்துறை அடிச்சு ஓட விடுறாங்க. இப்படி அனைத்து இடங்கள்லயும் இந்த மாணவர் எழுச்சியை அரசாங்கத்தால் தாக்கு பிடிக்க முடியல. அதனால மொத்த அரசாங்கம் கீழ்ப்படிஞ்சு நாங்க பின்வாங்குறாங்க. அதே நேரத்துல ராணுவம் ஓரளவுக்கு இதை கையில எடுத்துக்கிட்டு அந்த ஜென்சி அந்த கூட்டத்தோட வந்து ஆன்லைன் மீட்டிங் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 1200 பிரதிநிதிகள் ஜென்சி சார்பா, யாரு சோசியல் மீடியால இன்ஃபுளுன்சர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து மக்கள் பிரதிநிதியா அதுல பங்கேற்று ஒரு முடிவுக்கு வராங்க. அதன்படி இப்போது இருக்க அந்த நாடாளுமன்றத்துல யாருமே எங்களுக்கு தேவையில்லை, அதன் பிறகு புதிய தலைமை தேர்ந்தெடுக்கும் கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த தலைமையானா நம்மளாம் எதிர்பார்த்து இந்த காட்மாண்டு மேயரா இருக்கால பாலேந்தர் சார், அவர் தானே இதுக்கு விரை போட்டவர், அவர் தான் இருப்பார்னா அதற்கு மாறாக அந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் சேர்ந்து சொன்னது அவர் வேணா. அதற்கு பதிலாக நேபாள உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக முதல் பெண் நீதிபதியாக இருந்த சுஷீலா கார்கே அவங்களை அங்க கொண்டு வாங்க. ஏன்னா அவங்கதான் ஏற்கனவே இந்த அரசை கண்டிச்சு வெளிப்படையா பல அறிக்கைகள் பல தீர்ப்புகள் கொடுத்தவங்க. அதனாலேயே அவங்க பதவி விலக்கப்பட்டாங்க. அதனால அவங்க வந்தா நல்லா இருக்குன்னு பொது ஜனத்தின் குரலாக இந்த ஜென்சியுடைய இன்ஃபுளுன்சர் சொன்னதை வச்சு அவங்கள இடைக்கால அரசின் தலைமையாக கொண்டு வந்தாங்க. தலைமையாக கொண்டு வந்து மீதி எல்லா அமைச்சரும் அதை விட்டு விலகி இருக்காங்க. இப்போதைக்கு நேபாளல கலவரம் அடங்கிருச்சா இல்ல புரட்சி முடிவுக்கு வந்துச்சுன்னா கிடையவே கிடையாது. இப்போதைய நிலை இதுதான் நிக்குது. இதுல நம்ம பின்னணி அரசியல் பார்க்கணும். இந்த கிளர்ச்சியில இந்த கலவரம் இது வந்து இந்தியாவுக்கு சாதகமா பாதகமானா கண்டிப்பாக இந்தியாவுக்கு சாதகமா இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா மேல உட்கார்ந்து இருக்க அந்த அம்மா, இப்ப புதுசா வந்திருக்க அந்த சுஷீலா கார்கே அவங்களும் இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருப்பவர் தான். அதே போல அங்க இருக்க கட்சிகளும் இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தொடர்ச்சியா களமாடிட்டு இருக்கவங்க. அந்த கருத்தியல் ஜென்சியை அப்படிதான் வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த அமைப்பு இப்ப இங்க இந்த அதிகாரத்துக்கு வந்திருக்காங்களா, இது ஏதாவது அமைப்பு இருக்கானா, எந்த அமைப்பும் இந்த கலவரத்துக்கு இல்ல இந்த எதிர்ப்புரட்சிக்கு இது பொறுப்பு ஏத்துக்கல, நாங்க தான் இதை தொடக்கி வச்சோன்னு சொல்றதுக்கு யாருமே தயாரா இல்ல. முதன்மையா அந்த கிளர்ச்சியில என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அரசாங்கத்தை எடுத்து சண்டை, தீவிரமா காவல்துறை எடுத்து சண்டை, ராணுவத்தை எடுத்து சண்டை, எல்லா அரசு மாலையும் சூறையாடப்பட்டது. நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரியஸ் பார்த்திருப்போம் மணி ஹெய்ஸ்ட்னு. அந்த மணி ஹெய்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த காசை திடீர்னு தூக்கி போட்டோன்னே இந்த கூட்டம் கூட்டிட்டு அவங்க எல்லாம் கிளர்ச்சியாளருக்கு ஆதரவா மாறிடுவாங்கல்ல. தங்கள் பணம் தான் கொள்ளடிக்கப்பட்டது, இருந்தாலும் அந்த கொள்ளடிச்சாத்தையும் வெளியே தூக்கி எறிகிறாங்க, உங்கள்கிட்ட இல்லைங்கிற ஒரு ஆத்ம திருப்திவாங்களா. அந்த வகையில இந்த கிளர்ச்சியிலையும் பாத்தீங்கன்னா அங்கங்க வங்கிகள் சூறையாடப்பட்டு காசு வெளியே தூக்கி எறியப்படுது. அதே போல இன்னொரு பக்கம் கடும் போராட்டத்துக்கு நடுவில் கூட சில பேர் நின்று ரீல்ஸ் பண்றாங்க. நான் பாத்தியா என்ன பாத்தியா அப்படின்னு சில ரீல்ஸ். நம்ம தமிழ்நாட்டுல எப்படியா ரீல்ஸ், அதே போல அங்கேயும் கட்டத்து மேல ஏறி ரீல்ஸ். அதே போல அரசாங்க அதிகாரி சேர்ல போய் கால் மேல கால் போட்டு உட்காந்து காவல்துறை உடை போட்டு பாத்தீங்கன்னா நாங்களே இன்னைக்கு போலீஸ் தான் அப்படிங்கிற ரீல்ஸ். அதே நேரம் அந்த அதிகாரத்தை துரத்தும் போதே பின்னாடியே போய் ரீல்ஸ் எடுத்து இது எல்லாமே ரீல்ஸா தான் முடிஞ்சிருக்க தவிர அமைப்பாக்கப்பட்ட இல்ல இதுக்கு யாரு தலைவர் யாரு பொருள் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள இந்த போராட்டம் இது வரைக்கும் வரவே இல்லை. அப்படி பொறுப்பேற்று யாரும் முன் வரல. அதனால என்ன கேள்வி, உலக அரசியல் சூழலே இப்படி ஒரு கிளர்ச்சியும் பார்க்கல. ஏன்னா இலங்கையில் நடந்த அந்த போராட்டத்துக்கு கூட இடதுசாரிகள் சிலருங்க தலைமையில இருந்தாங்க. அதே போல இந்தோனேஷியா மலேசியாவில் நடந்த அந்த போராட்டத்துக்கு கூட அங்க இருந்து முற்போக்கு அமைப்புகள் சில தலைமையில இருந்தாங்க, அரசரை மறுத்துட்டு. அதே போல கடைசியா இருந்த பங்களாதேஷ்ல கூட எதிர்கட்சிகள் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. மாணவர்கள் முன்னின்று போராடினாலும் இந்த போராட்டம் எதிர்கட்சிகள், ஏன்னா அவங்க சார்பா தான் ஒரு புதியவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இந்த மாதிரி இதுவரைக்கும் உலக அரசியல் நடக்காத வகையில் எந்த அமைப்பும் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்ளாமல், எந்த நிர்வாக அமைப்பு இயங்காமல் ஒரு போராட்டம் ஒரு கிளர்ச்சி நேபாளம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுதான் நமக்கு மிகப்பெரிய கேள்வி. அரசியல் என்கிற கட்டுமானம் முன்பு நாம் பார்த்த வகையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கு. அந்த ஜென்சி தலைமுறைங்கிறது அரசியல்ங்கிறது கட்டுமானம் கிடையாது, அது அப்பப்போது கூடி கலைகிறது தான் அப்படிங்கிற இடத்துக்கு இதை தள்ளி இருக்காங்க. இதை ஏற்கனவே அரசியல் குறிப்பிட்டாங்க. இந்த ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சி, சாட் ஜிபிடி இதெல்லாம் என்ன பண்ணிருக்குன்னா, ஏற்கனவே இருக்க பள்ளி கல்லூரி இல்ல ஒரு தொழில்நுட்ப துறை இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கட்டுமானத்துறை, இது எல்லாத்திலையுமே இனி யாரும் கற்றுத்தர தேவையில்லை, எல்லாம் வந்து சாட் ஜிபிடியும் ஏஐயும் கத்துக் கொடுத்துரும். இனி மேல் இருந்து எங்களை இயக்க யாரும் தேவையில்லை, நாங்களாவே எங்க வேணுமோ சேர்ந்துக்குவோன்ட்டு ஒரு பற்றுதலற்ற சூழல் உருவாக்குனாங்க. அதன் வெளிப்பாடாக தான் நேபாளில இப்ப இந்த புரட்சி வந்து நடந்திருக்கு. இது ஒரு வகையில எதிர்ப்புரட்சி தான். ஏன் அதை சொல்றேன்னா, உலகம் முழுக்க மக்கள் வந்து அரசாட்சி முறையை தாண்டி மக்களாட்சி முறையிலே நேரடி மக்களாட்சி முறை அளவுக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. அதை வச்சுதான் அவங்க ஊழல் இதெல்லாம் ஏத்துட்டு இப்படி ஒரு அரசமைப்பு உருவாக்கணும் விருப்பறாங்க. அதுக்கு நேர்மாறாக இந்த புரட்சியில கடைசியான குரல்ங்கிறது மன்னரே வாருங்கள் எங்க நல்லாட்சி தாருங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதனால இது அங்க ஆரோக்கியமான சூழல் இல்லை. ஆனா இதை மாற்ற வேண்டிய பொறுப்பு ஏற்கனவே அரசியல் அங்கு ஊறி தெளித்திருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்திருந்த
கட்சிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் நீதித்துறை, காவல்துறை அனைவருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு. இவங்கெல்லாம் சரியான நேரத்துல முறையான நடவடிக்கை எடுத்து ஊழலை தடுத்திருந்து குடும்ப அரசின் முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வந்திருந்து மக்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய தேவை பூர்த்தி செய்திருந்தால் இந்த போராட்டம் வெடித்திருக்காது. இந்த சம்பவம் நமக்கு உணர்த்திருக்கு. இந்த போராட்டம் வெடித்தது அங்க மட்டும்தானா, நம்ம நாட்டுல இது நடக்காதுன்னு பல்வேறு இளைய தலைமுறைகள் சோசியல் மீடியா கேள்வி எழுப்புறார்கள். ஆகவே நேபாளம், இலங்கை, பங்களாதேஷ் ஆகிய அண்டை நாடு மற்றும் பாகிஸ்தான்ல தொடர்ச்சியா நடந்திருக்கிற ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் இந்தியாவிற்கு விடுக்கப்பட்டிருக்கும் அபாயமணியாக தான் நாம் பார்க்கிறோம்.